ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பிசிபி டிசைன் பண்ணுறது தான். இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு சின்ன போர்டு வைக்கணும், ஒரு லைட் டிசைன் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே வைக்கிறதுக்கோ இல்லை எதுக்கானாலும் சரி, ஈஸியாக பிசிபி டிசைன் பண்ணுறது நிறைய வீடியோஸும் இருக்குது. ப்ளஸ் நம்மளும் வாங்கி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி டீகோடர்ஸாக நிறையா போட்டு இப்போது எதுவும் வரல. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில சின்ன இஷ்யூஸ்னால அது வாங்காமல் இன்னும் வச்சிட்ருக்கேன். வந்துருச்சுன்னா இன்னும் நிறையா 5.1 டீகோடர்ஸ் அது சம்மந்தப்பட்டதில் இன்னும் நான் நிறையா கண்டினியூ போடுவேன். கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. மணிங்கிறவரும் ஒருத்தர் இந்த ஓரி டீகோடரில் வந்து எப்படி ஃபுல் எக்ஸ்பிளைன் கேட்டிருந்தார். அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எம்எக்ஸ் 4K பாக்ஸ் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார். அதில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் எல்லாம் எடுக்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூடி சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். இது செய்கிறதுக்கு வந்து ஃபேரிக் குளோரைடு அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான். ஃபெர்ரிக் குளோரைடு இது வந்து பிசிபி எட்சிங் பவுடர்னு சொல்லுவாங்க. இது அமேசான், நார்மலாகவே ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது வந்து நான் 500 கிராம் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒரு பிசிபி. இந்த பிசிபியும் ப்ளைன் பிசிபி தான் வாங்கணும். ஒன் சைடு காப்பர், ஒன் சைடு நார்மல் பிளேட் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு பிசிபினாலே பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு தான். அதை வந்து நம்ம லேசர் ஜெட் பிரிண்டர் மூலயமா நம்ம ட்ராக்கில் பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் இதில் ஒட்டி அதை ஹீட் பண்ணி இந்த பிரிண்ட் இதில் உழுக வச்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபெர்ரிக் குளோரைடு அந்த ஃபார்முலாவில் தான் எடுப்பாங்க, பிசிபி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரில் போட்டு கரெக்டாக அந்த ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு இப்போ அதெல்லாம் டைமில் ஈஸியாக சிம்பிளாக ஏதாவது பண்ணுறக்கு வழி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் ஒரு மார்க்கர் மட்டும்தான் வச்சுருக்கேன். மார்க்கர்னால் நமக்கு கம்ஃபர்டபுளான ட்ராக்ஸ் நம்ம போட்டுக்கலாம் ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்போ சின்னதாக அந்த பிசிபி கொஞ்சம் எடுத்து அறுத்துட்டு இந்த பக்கம் சும்மா எனக்கு சும்மா ஒரு பெண்ணில் வரைஞ்சி பார்ப்போம், மார்க்கரில் வரைஞ்சி என்னென்ன வருது. இப்போ நம்ம வரைஞ்ச இடமெல்லாம் பிரிண்ட்டு கணக்குக்கு, அது இதை தவிர மீதி இருக்க காப்பர்லாம் போயிடும். அதே மாதிரி இந்த ட்ராக் வந்து இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு எஸ்எம்பிஎஸ் நம்மளே செஞ்சுக்கலாம். சின்னதாக ஒரு குட்டி ஆம்ப்ளிஃபையர் செய்யணும்னா நம்மளே ட்ராக் போட்டு நம்மளே கையில் வரைஞ்சி பேப்பர்ஸை பார்த்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டோன்னா இந்த காப்பர் போயிடும். இந்த நம்ம பிரிண்ட்டை அந்த எழுதியிருக்கிறது மட்டும் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக லைன் கொடுத்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த டாட் இருக்கிற பிசிபியெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன, அதுக்கு ஒரு ஒயரை போட்டு ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கணும். அது கொஞ்சம் இதாக இருக்கும். இதுனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக எது எங்கே வரணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, இதை எப்படி பண்ணுறதுன்னா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கையில் முடிஞ்ச அளவு க்ளவுஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நம்ம பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம இரும்பு, அலுமினியம், ஸ்டீல் அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இத்துரும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிசிபியை அப்படியே உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். முடிஞ்சளவு ஷேக் பண்ணிவிட்டு, முடிஞ்சளவு இப்படி தான் ஷேக் பண்ணணும். ஓரளவுக்கு ரெடி. இப்போ ஆல்மோஸ்ட் காப்பர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்ம மார்க்கரில் போட்டால் இங்கு சரியாக படாதனால அதெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம ஷேக் பண்ணதில் வந்துட்டு இப்போ மார்க்கரில் இருக்கிறதும் சேர்ந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் நிறைய தண்ணி வச்சிட்டேன். இவ்வளோ தண்ணி வைக்கவே வேண்டியதில்லை. கொஞ்சமாக வச்சு போர்டு தெரிகிற மாதிரி இருந்தாலே போதும்னு அதிகமாக வச்சுட்டேன். அதான் அது அந்த அழித்து பார்த்தா இங்கே பிரிண்ட்டு காப்பர் இருக்கிறது மட்டும் தெரியுது பாருங்கள், பிரிண்ட்டு. ஓகே, இதை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இது டோட்டலாக நமக்கு ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க எடுக்கிறதுக்கு. அதை நான் சொன்ன மாதிரி மார்க்கர் வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் போல்டாக இருந்தனால நல்லா இருக்குது. அந்த ட்ராக் சூப்பராக வந்திருக்கு.
இந்த இடத்துல லைட்டாக சும்மா சின்ன ட்ராக் மாதிரி போட்டது வரல, மீதி இருக்க ட்ராக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஒரு நல்ல மார்க்கரை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பொறுமையாக போட்டுட்டு, ரெண்டாவது நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக இந்த போர்டு இப்படி போட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2 mm இருந்தாலே போதும், சின்னதாக இருந்தால் போதும். நான் பாக்ஸ் இல்லைங்கிறக்காக இந்த பாக்ஸில் போட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். பட் நீங்கள் இப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோலாம் வேண்டாம், சின்னதாக நம்ம போர்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தால் போதும். வச்சு அளவாக ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த ஃபேரிக் குளோரைடு போட்டு ஷேக் பண்ணிட்டே இருந்தால் இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த சின்ன ட்ரில் இங்கே சின்ன சின்னதாக ட்ரில் போட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சர்க்யூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்த டீகோடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், எல்லாம் வந்துடும். அதே மாதிரி கமெண்ட்ஸில் கேட்ட எல்லாத்துக்கும் நான் சீக்கிரம் இன்னொரு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுறேன். மெயினாக இந்த H1 RK1 பாக்ஸுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தது டால்பே ஆடியோ பற்றி, அதை பற்றின எக்ஸ்பிளைன். இன்னொருத்தர் FT00 ட்ராக்கே வந்து கேட்டிருக்காரு, அதையும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.